டியூஸ்டே மார்னிங் உகாதி ஃபெஸ்டிவலோட கம்ப்ளீட் vlog இது. ஸோ முன்னாடி நாள் எவ்வளோ மனசில் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அன்றைக்கி மார்னிங் எழுந்து என் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இந்த க்ரீனரிஸை பார்த்தோன்னே தானாக ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை மறந்து போய் அன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுனா ஒரு பிளான்ட் வச்சு நம்ம அந்த பிளான்ட் கிட்ட வந்து நம்ம போய் அப்சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பிளான்ட் கொடுக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பூஜை வேலை எல்லாமே பார்த்து முடிக்கணும். ரொம்ப சீக்கிரமாக முன்னாடி நாளே பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து என்னாச்சுன்னா முன்னாடி நாள் அமாவாசை அப்படின்றதுனால நான் பண்ணலை. எனக்கும் அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ அதனால் டியூஸ்டே மார்னிங் கொஞ்சம் 5 o'clockலாம் எழுந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு பூஜை வேலை கம்ப்ளீட் ஆனாலே 70% ஆஃப் த ஒர்க் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி. எனக்கு அதுதான் பெரிய வேலை. ஸோ படிக்கட்டெல்லாம் கழுவி விடணும். எனக்கு அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு வந்து பூஜை பண்ணால் தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். அது அப்படியே பழகிடுச்சு எனக்கு அம்மா வீட்டு சைட்லேருந்தே. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு குக்கிங் தான். குக்கிங்கில் பார்த்திங்கன்னா உகாதிக்கு நாங்கள் ஃபுல்லாக நான்வெஜ் தான் செய்வோம். கம்ப்ளீட் நான்வெஜ். ஆனால் வந்து நம்ம தமிழ் வருஷ பருப்புக்கு வந்து கம்ப்ளீட் வெஜ்ஜு. மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக உகாதிக்கு நான்வெஜ் சொல்லிட்டாங்க. அவங்க தெலுங்கு வருஷ பருப்பு கும்பிடுவாங்க. அட் தி சேம் வந்து தமிழ் வருஷ பருப்பு கும்பிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கு 2 வருஷ பருப்புமே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக கும்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கான டிஷ்ஷு மெனுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி, சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, வடை, பாயசம் தான் செஞ்சுருந்தோம். ஸோ வந்து சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக்கன் குழம்பு தான் வச்சேன். ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா வேகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் வேலை கடகடன்னு பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான். ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நான் பூஜை ஒர்க் முடிச்சுட்டு தான் நான் வந்து குக்கிங் பக்கமே வருவேன். ஸோ பாயசம் செய்யும் போது வந்து உங்களுக்கு பாயசம் வந்து ரொம்ப கெட்டியாகிடுது. நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப திக்காகிடுது கேசரி மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணுறது எங்கன்னா பாயசத்துலேயே வந்து பால் தனியாக தண்ணி தனியாக நீங்கள் வந்து பாயில் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட்டு வரைக்குமே அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். நீங்கள் வந்து பால்லே ஜவ்வரிசியும் சேமியாவையும் வேக போட்டிங்கன்னா அது வெந்து ரொம்ப கெட்டியாகிடும். அப்போ வந்து பால் வந்து ரொம்ப கெட்டியானதுனால தான் சேமியாவும் வந்து உங்களுக்கு கெட்டியாகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா தனியாக ஹாட் வாட்டரில் வந்து ஜவ்வரிசி சேமியா நெய்யில் வறுத்து அது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் தனியாக பாலை காய்ச்சி ஊற்றி சேமியா பண்ணும்போது பாயசம் சேமியா பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டியாகாது. ஃபஸ்ட்டெல்லாம் வடை போடவே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வடை போடுறது கொஞ்சம் பழகி அப்படியே கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா நான் பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து எண்ணெய் சூடு ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்போ குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் தான் போட்டு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அப்படியே பழகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். என்ன தான் வந்து நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வந்து ஃப்ரைடே விளக்கேற்றினாலுமே சரி, எனக்கு வந்து ஃபெஸ்டிவல் டேஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வீடு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பூஜா ஆக்டிவிட்டீஸ், டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் வந்து ரொம்ப எனக்கு இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து குட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் பெருசானோடனே அவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் அவங்களுக்கு என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லியும் போடலாம், பாயில்டு எக் கூட போடலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி அதெல்லாம். ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. எனக்கு என்ன தான் வந்து சீக்கிரமாக எழுந்து நான் ஒர்க் பண்ணினாலுமே அந்த அந்த நல்ல நேரம் முடிகிறதுக்கு ஒரு 5 minutesக்கு முன்னாடி தான் பறக்கன்னு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணுவேன். எவ்வளோ தான் பிளான் பண்ணி பண்ணாலுமே அது ஏன் தான் அவ்வளோ லேட் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. 5 o'clock எழுந்து நான் 11 o'clock சாமி கும்பிட்னாலும் அந்த 10:55க்கு தான் என்னோடய ஒர்க்கே எப்போவுமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ வந்து எனக்கு என் பூஜை ரூமை ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பூஜை ரூம் டூர் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பூஜை ரூம் ட்ராஸ்லலாம் வந்து நான் வந்து தனித்தனியாக வச்சுப்பேன். எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படி சொல்லி அந்த ட்ராவில் வந்து தனித்தனியாக வச்சுப்பேன். எனக்கு மிங்கிள் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அப்படி தனித்தனியாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஸோ எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி நிம்மதியாக சாமிக்கு வந்து படையல் எல்லாமே போட்டு ரொம்ப அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு உகாதி அன்னைக்கு. ஸோ இது வந்து மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய செகண்ட் உகாதி. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி 2 வருஷ பருப்புன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் வர வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.